கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். நம்ம எகைன் 1 வீக் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோங்க. 1 வீக் போட்டு ஓட்டி நம்ம 20,000 சம்பாதிக்க போகிறோம். இது முடியுமா முடியாதான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம முடிச்சு காட்டுறோங்க. ஆரம்பிக்கலாமா? இது டே 1 கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டி கிட்ட இருக்க சிட்கோவில் தாங்க இருக்கோம். இன்னும் ஆர்டர் எதுவும் வரலைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. நம்ம லாகின் பண்ணி ஒரு 1/2 hour ஆச்சு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. லாகின் பண்ணி 1 hour ஆச்சுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் லோடே வந்திருக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டி டு சிட்கோ. அமௌண்ட் வந்து 437ங்க. இன்னும் பிக்கப் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4 kilometers காட்டுதுங்க. நான் சரி லோடு வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போனேன். கடைசியில் பார்த்தா நம்ம எங்கே இருந்தோமோ அங்கிருந்தே லோடு வந்துருக்கு. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா 1 hour அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த லோடும் வரல. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் தாங்க நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸ்லையும் சரி மெசேஜ்லேயும் சரி நிறைய பேர் இந்த போட்டுற கண்டென்ட் தான் மெயினாக கேட்குறீங்க. அதனால தாங்க என் ஒர்க்கெல்லாம் விட்டு உங்களுக்காக தாங்க இந்த போட்டர் கண்டென்ட்டே நான் போட்டுட்ருக்கேன். சரிங்க, ஃபர்ஸ்ட் லோடு பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ சேலம் பைபாஸில் தான் இருக்கும். லோடு பிக்கப் பண்ணுறதுக்கு கிட்ட போயாச்சுங்க. வெயில் செமையாக அடிக்குது. கைஸ் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. அடுத்து டிசி வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். டிசிக்கு தாங்க வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் லோடு இப்போ தாங்க கம்ப்ளீட் ஆச்சு. அமௌண்ட் ரிசீவ் பண்ணியாச்சு. லோடு ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகி 1/2 hour கழிச்சு 2வது ட்ரிப் வந்துருச்சுங்க. லொகேஷன் பார்த்துட்டீங்கன்னா குறிச்சியிலிருந்து குறிச்சி டு இளங்கோ நகர். அமௌண்ட் வந்து 501ங்க, மொய் வைக்கிற மாதிரி. இப்போ நம்ம பிக்கப் லொகேஷன் தாங்க போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. கைஸ் செகண்ட் லோட் பிக்கப் பண்ண வந்தாச்சு. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்குறோம். லோடு ஏற்றி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லோடிங் கம்ப்ளீட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கொடுக்கணும். ரெண்டாவது லோடு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்னா ஒரு ட்ரெயினையே ஓவர்டேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஐயோ, இங்கே யாரோ இறந்துட்டாங்க போல. ஒரு காரியத்துக்கு போகும்போது சாவு பார்த்துட்டு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லோடு ஏற்றிட்டு போயிட்டு இருக்கோங்க. இப்போ கரெக்டாக நஞ்சுண்டாபுரம் கிட்ட தாங்க இருக்கும்.
வண்டியில் கேஸ் பாதி டேங்க் தான் இருக்குது, கேஸ் அடிக்கணும். ஆனால் நம்ம லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 8.4 கிலோமீட்டர் இருக்குங்க. 18 நிமிஷம் காட்டுது மேப்பில். ரெண்டாவது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேமெண்ட்டும் வாங்கியாச்சுங்க. உடனே பார்த்தீங்கன்னா மூணாவது ட்ரிப்பும் வந்துடுச்சு. லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா நவ இந்தியா டு கணபதி. அமௌண்ட் வந்துட்டு 424. இப்போ மூணாவது லோடு பிக்கப் பண்ணுறது தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம 1 வீக்கில் 20,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000 சம்பாதிக்கணுங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு 3000 சம்பாதிக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆச்சு. நான் தொடர்ந்து இந்த மாதிரி சேலஞ்செல்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதனால நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னங்க, இந்த ஸ்கூலில் பசங்களை வாட்ச்மேனாக நிற்க வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன் நடக்குது போல், வரவங்கெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு. 4வது லோடு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ ட்ராப் லொக்கேஷன் தாங்க போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கேஸ் அடிக்கணும். 3 பாயிண்ட் தாங்க இருக்குது. அப்புறம் நம்ம லோடு ஏற்றுற இடத்துல மைல் 4 மைல் பார்த்தங்க. அந்த மைல் வந்துட்டு நம்மளுக்காக மயில் ரெக்கையை விட்டுட்டு போயிருக்கு. நம்மளுக்காக இல்லைங்க. நான் எப்படி சரி மயில் 4 மைல் அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு, வயலில் சுற்றிட்டு இருந்துச்சுங்க. சரி எப்படி ரெக்கையெல்லாம் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். 2 ரெக்கை கிடச்சிச்சு. போய் டீ குடிக்கணுங்க. லைட்டாக தலை வலிக்குது. நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோங்க. அதுவும் இந்த டிராஃபிக்கில் சிட்டிக்குள்ளே. நானும் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு டீ குடிக்கலான்னு பார்க்குறேன். ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே அடுத்தடுத்த ஆர்டர் வந்துட்டே இருக்குங்க. ஏதோ அதிசயமாக வருது. மற்ற நாள்லாம் சும்மா இருந்தால் கூட வராது. ஆனால் இன்னைக்கு என்னமோ அதிசயமாக வருது. கைஸ், 4வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:11 ஆகுதுங்க. இப்போ கரெக்டாக நம்ம தெற்கு பாளையம் கிட்டே இருக்கோங்க. கைஸ், சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அடுத்த லோடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:51 ஆச்சு. இன்னும் 5வது ட்ரிப் இன்னும் வரல. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. 5வது லோடு வந்துருச்சுங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 344. லொக்கேஷன் வந்துட்டு உடையாம்பாளையம், கவுண்டர் மில்ஸ் டு துடியலூர். .7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இப்போ நம்ம பிக்கப் லொக்கேஷன் தாங்க போயிட்டுருக்கோம்.